கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசை கோத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். இந்த கடகராசியுடைய அதிபதி சந்திரன், இந்த சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி. இந்த மாதமே பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது தட்சிணாயன காலம் ஆரம்பம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை காலம் உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன கால ஆரம்பம் இந்த ஆடி மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கீரை கொடுப்பதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைய தினம் கிரக ஆரம்பம், வீடு கட்டுவதற்காக கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். ஆடி மாசம் 12ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் விரதம் இருந்து பார்வதி தேவையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய திருமண தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடி மாசம் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நாகதோஷம் விலகும். அதாவது இந்த ஜாதகத்துல ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் இதெல்லாம் விலகக்கூடிய நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு. ஆடி 18ஆம் தேதி அன்றைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். ஆடி 31ஆம் நாள் ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேலை வாய்ப்பு உயர்வு, பதவி உயர்வு, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு, அதே போல பார்த்தீங்கன்னா நோய் தீரக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி, ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வா. இந்த செவ்வா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார், கேதுவோடு சேர்ந்து செஞ்சரிக்கிறார். அப்ப கேதுவோட சேர்ந்து செஞ்சரிக்கிறார் 7ஆம் இடத்துல. பொதுவா கேதுவோட சேர்ந்து செஞ்சரிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, கேது எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்கும், சுருக்கும். அப்ப விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் 12ஆம் தேதி வரை. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்த அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி 7ல இருந்தாலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, அதே போல புதிய ஒப்பந்தம், கையெழுத்துலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே அதாவது 10ஆம் இடம் தொழில், 7ஆம் இடம் கூட்டு தொழில், தொழிலிலே விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். பொதுவா 3ஆம் இடத்த அதிபதி 8ல மறையக்கூடாது, 10ஆம் இடத்த அதிபதி 8ல மறையக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி 8ல மறைஞ்சா ஒப்பந்தம், கையெழுத்து விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான போட்டிகள், பொறாமைகள், தொழில் சம்பந்தமான மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் விலகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உங்க ராசிக்கு சனி 7.5 சனி நடக்குது இல்லையா, 7.5 சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப சனி வக்கர காலமா இருக்கார். வக்கரம் இந்த ஆடி மாசம் 29ல இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் தான், ஜூலை 13ல இருந்து ஆக நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கிறது சனி வக்கரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை இழந்து தன்னுடைய ஆதிபத்திய பலன்களுடைய பலனை கொடுக்கும். அப்ப 7.5 சனியுடைய பாதிப்பு குறைந்து காணப்படக்கூடிய காலம் கும்பராசிக்கு. அப்ப பொதுவா 7.5 சனியோடைய பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே போல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 10ஆம் தேதி வரை.
அப்ப 4ஆம் இடத்த அதிபதி 4ல ஆட்சி விட்டு சஞ்சரிக்கிறாருன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடத்தையும் நிலத்தையும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்திறனா எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும், தாய் வழி அனுகூலங்கள்லாம் இருக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது அதை விட யோகம். ஏன்னா 9ஆம் இடத்தை 9 5ங்கிறது வந்து திரிகோணம். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி 5ல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும். ஏற்கனவே குரு அங்க இருக்காரு. குரு நேரா 9வது பார்வையா உங்க ராசியை வேற பாக்குறாரு. அப்ப இது ஒரு பொற்காலம். அதாவது 5ஆம் இடங்கிறது என்னன்னா புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். புதிய பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறக்கூடிய, திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா சிந்தனை செயல்திறன் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அனைத்துமே நடைபெறும். யோகம், அதிர்ஷ்டம் துணை புரியும். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா 6ஆம் இடத்து அதிபதி, அதாவது 6ல சஞ்சரிக்கிறார், 5ஆம் இடத்து அதிபதி 6ல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா புதன் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை வக்ரகதியில தான் சஞ்சரிக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்து அதிபதி 6ல சஞ்சரிப்பது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்னா அது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரியான விபரீத ராஜயோகமா செயல்பட்டு போகும். எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாசம் ஃபுல்லாவே மறைஞ்சு காணப்படுகிறார். 7ஆம் இடத்து அதிபதி 6ல மறைகிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நம்ம தொழிலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். வாட்ஸ்அப்ல வந்து பெரிய மனிதர்களுடைய வாட்ஸ்அப்ல அவதூறு செய்தியை பரப்புறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, மாட்டிக்குவீங்க. ஆக வாழ்க்கை துணை விஷயத்துல மட்டும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை விஷயங்கள்ல கவனமா இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறதுனால 12ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான நல்ல யோக பலன்களை பெற்றுத்தரும். ஏன்னா குரு 5ல இருக்காரு, உங்க ராசியை பார்க்கிறாரு, அஸ்தங்க வேற நிவர்த்தி ஆயிட்டாரு. அடுத்தது சுக்கரன் 4 to 5க்கு போறாரு. அப்ப இது வந்து ஒரு 5ம் 9 மிஞ்சும் தரும் யோகமான காலம். ஆனாலும் சிவபெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.